Hello friends, வணக்கம். இந்த வீடியோல ரொம்ப ஈஸியா அவன் இல்லாம முட்டை சேர்க்காம ஒரு சூப்பரான ஜீப்ரா கேக் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் Subscribe பண்ணாதவங்க இப்போ Subscribe பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது பண்றதுக்கு ஒரு பெரிய பவுல் மேல நான் இந்த மாதிரி சல்லடை வச்சிருக்கேன். இதுல 2 கப் மைதா மாவு சேர்த்துக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. இப்போ இத நல்லா சலிச்சிடலாம். அடுத்து ஒரு மிக்ஸி ஜார், நல்ல பெரிய ஜாரா எடுத்துக்கோங்க. இதுல 1/2 கப் அளவு சுகர், 1 கப் பால், நல்லா காய்ச்சி ஆற வச்ச பாலா எடுத்துக்கோங்க. அடுத்து 1 கப் எண்ணெய், 2 டீஸ்பூன் வினிகர். வினிகர் இல்லாட்டி இதே அளவுக்கு நீங்க எலுமிச்சம்பழத்தோட சாறை சேர்த்துக்கலாம். இதை ஜஸ்ட் ஒரு 2-3 செகண்ட் மட்டும் நல்லா அப்படி மிக்ஸில blend பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி மிக்ஸில அரைச்சதும் பாத்தீங்கன்னா இப்படி ஒரு ஒயிட் கலர்ல கிடைக்கும். இப்போ இத வந்து நம்ம சலிச்சு வச்சிருக்க மாவோட சேர்த்துட்டு இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்துட்டு நல்லா மெதுவா கலந்து விடணும். ரொம்ப ஸ்பீடா மிக்ஸ் பண்ணாம இப்படி அடியில இருந்து நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி இப்படி ஃபோல்ட் அண்ட் கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணணும். இது கொஞ்சம் திக்கா இருக்கிறதுனால நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் பால் சேர்க்கிறேன். உங்களுக்கு மாவு வந்து இதோட நீர்க்க இருந்ததுன்னா நீங்க அப்படியே விட்டுறலாம். இந்த அளவுக்கு கெட்டியா இருந்தா மட்டும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுறலாம். மாவு அந்த ட்ரையான மாவு எதுவுமே இருக்க கூடாது. அந்த அளவுக்கு இத நல்லா மெதுவா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதுல இருந்து பாதி அளவு இன்னொரு பவுலுக்கு மாத்திட்டு அதுல ஒரு 1/4 கப் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்தலாம். சேர்த்துட்டு இந்த கொக்கோ பவுடர் எல்லாம் அந்த மாவோட நல்லா கலக்கணும். அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ ரெண்டுமே ரெடியா இருக்கு. அடுத்து ஒரு கேக் டின் எடுத்துட்டு அதுல சுத்தி கொஞ்சமா எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு அடியில வந்து ஒரு பட்டர் பேப்பர் போட்டுடலாம். அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல ஒயிட் கலர், இன்னொன்று வந்து கொக்கோ பவுடர் கலந்து 2 கலர் இருக்கு இல்லையா. ஃபர்ஸ்ட் ஒயிட்டை வந்து எடுத்து 2 ஸ்பூன் வந்து கேக் டின்னோட சென்டர்ல ஊற்றிக்கோங்க. நம்ம ஊற்றின ஒயிட் மாவுக்கு மேலேயே ப்ரௌன் கலர் கேக் பேட்டரை வந்து சென்டரில் அதே மாதிரி 2 ஸ்பூன் ஊற்றிக்கணும். நீங்கள் ஊற்ற ஊற்ற அது அப்படியே படர்ந்துட்டே வரும். அடுத்து ப்ரௌன் கலர் ஊற்றினதுக்கப்புறமா அதோட சென்டரில் மறுபடியும் ஒயிட்டு, அடுத்து அதோட சென்டரில் மறுபடியும் ப்ரௌன். இந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற அந்த கேக் பேட்டர் ஃபுல்லாக முடிகிற வரைக்கும் நம்ம இதை மாற்றி 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 ஊற்றிட்டே இருக்கணும். இது ஃபுல்லாக ஊற்றுனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஏதாவது ஒரு குச்சியை வச்சுட்டு அதோட சென்டர்லேருந்து அப்படி எண்டு வரைக்கும் இப்படி கோடு போட்டணும். அதே மாதிரி ஆப்போசிட் சைடு, அப்புறம் இந்த சைடு எல்லாம் மொத்தம் வந்து 8 சைடும் இந்த மாதிரி கோடு போட்டோம்னா ஒரு பேட்டர்ன் மாதிரி கிடைக்கும். இப்போது நம்ம கேக் வந்து ரெடியாக இருக்குது பேக் பண்ணுறதுக்கு. நம்ம அவன் இல்லாமல் பேக் பண்ணுறதுனால நீங்கள் ப்ரெஷர் குக்கர்லேயும் பண்ணலாம், இல்லை ஏதாவது இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துலேயும் நீங்கள் பண்ணலாம். மூடி போட்ட பாத்திரமாக இருந்தால் நீங்கள் பண்ணலாம். நான் வந்து இரும்பு பாத்திரம் எடுத்திருக்கேன். இதை வந்து 15 நிமிஷம் ஆல்ரெடி நான் சூடு பண்ணிட்டேன். இதில் வந்து ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்டாண்டை வச்சுட்டு அது மேலே நம்ம கேக் ஊற்றி வச்சுருக்கிற அந்த டின்னை உள்ளே வச்சுட்டு இதை மூடி வச்சிடலாம். ஸ்டவ் வந்து லோக்கும் மீடியமுக்கும் நடுவில் வச்சு ஒரு 50 நிமிஷம் நான் குக் பண்ண போகிறேன். சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் சீக்கிரம் கூட ஆகும். ஸோ நீங்கள் ஒரு 40 நிமிஷத்துலேருந்தே செக் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு குச்சியை உள்ளே விட்டு இப்படி வெளியில் எடுத்தோம்னா ஒட்டாமல் வரணும். அந்த அளவுக்கு வந்து வந்தால் தான் கேக் ஃபுல்லாக பேக் ஆகிருக்குன்னு அர்த்தம். இப்போது எனக்கு வந்து ஒரு 50 நிமிஷத்தில் தான் இந்த கேக் வந்து நல்லா பேக் ஆகிருக்கு. பாருங்கள், எதுவுமே ஒட்டாமல் வந்திருக்கு. இப்போது இதை வெளியில் எடுத்துட்டு கொஞ்சம் நேரம் இது ஆற விட்டலாம். ஆறுனதுக்கு அப்புறமா அந்த கேக்கோட விளிம்பில் சுற்றி இந்த மாதிரி ஸ்பூனோட பின் பக்கத்தை விட்டு அப்படி சைடில் எல்லாம் விட்டு அதில் லூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஏதோ ஒரு பிளேட்டோ இல்லை சாப்பிங் போர்டு மேலேயோ அதை கவுத்திடலாம். அவ்வளோதான். இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா கட் பண்ணுங்கள். இப்போ கட் பண்ணி காட்டுறேன்.
பார்த்தீங்களா உள்ளெல்லாம் வந்து நம்ம மாற்றி மாற்றி ஊற்றுனதுனால அந்த லேயர்ஸ்லாம் ரொம்ப அழகாக வந்திருக்கு. கேக்கும் பயங்கர சாஃப்டாக இருக்குது. ரொம்ப ரொம்ப சூப்பரான ஜீப்ரா கேக் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.